ಮೂರನೇದಾಗಿ courage to carry. சுவிசேஷத்தை சுமந்து செல்றதுக்கு தைரியம் வேணும். ಸಾಗಿಸಲು ನಮಗೆ ಧೈರ್ಯ ಬೇಕು. தைரியமா கொண்டு போகணும். ನಾವು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳಬೇಕು. அந்த ಫೋಟೋಸ್ போடுங்க பிரதர். தைரியம் ನಮಗೆ ಧೈರ್ಯ ಬೇಕು. இத சொல்றதுனால நீங்க இத செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்ல வரல. ಇದನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ನೀವು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும். ಮಾಡಿದವರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕು. சுவிசேஷத்தில் இருக்கிற அந்த வல்லமையை உணர்ந்தவங்க அவங்க எல்லாம். ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಇರುವ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರವರಲ್ಲ. சுவிசேஷத்துல ஒரு பவர் இருக்கு, ஆண்டவர் அன்புல ஒரு பவர் இருக்குன்னு உணர்ந்தவங்க அவங்க. ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಶಕ್ತಿಯು ಒಂದು ಬಲವು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಅರಿತುಕೊಂಡವರವರಲ್ಲ. ಯೇಸು ಕೂಡ வாழ்ந்த 12 ಶಿಷ್ಯர்கள். ಇವರೆಲ್ಲ ಯೇಸು ಒಟ್ಟಿಗೆ ಬಾಳಿದ 12 ಶಿಷ್ಯರು. அவங்க எல்லாரும் ಇವರೆಲ್ಲರೂ இந்த உலகம் அவங்களை ஏற்றுக்கொள்ளாம ಈ ಲೋಕವು ಅವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. மோசமான சூழ்நிலையில சாகடிச்சாங்க. ಮೋಸವಾಗಿ ಅವರನ್ನು ಸಾಯಿಸಿದರು. தலை கீழ சாகடிச்சாங்க. ಒಬ್ಬರಿಗೆ ತಲೆ ಕೆಳಗೆ ಸಾಯಿಸಿದರು. ஒருத்தர கிராஸ் இந்த மாதிரி கிராஸ் இன்டு அந்த பெருக்கல் குறியில சாகடிச்சாங்க. ಒಬ್ಬರಿಗೆ ಇಂಟು ಆಗಿ ಕ್ರಾಸ್ ನಲ್ಲಿ ಸಾಯಿಸಿದರು. ஒருத்தர திரும்ப அதே மாதிரி கிராஸ்ல சாகடிச்சாங்க. ಮತ್ತೆ ಒಬ್ಬರಿಗೆ ಕ್ರಾಸ್ ಆಗಿ ಸಾಯಿಸಿದರು. ஒருத்தர கத்தி எடுத்து அறுத்து சாகடிச்சாங்க. ಒಬ್ಬರಿಗೆ ಚಾಕುವನ್ನು ತೆಗೆದು ಸಾಯಿಸಿದರು. பல காரியங்கள் செஞ்சாங்க. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. ஆனா பயப்படல. ಆದ್ರೆ ಭಯಪಡಲಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ ಗಾಸ್ಪಲ್க்கு ಪವರ್ இருக்கு. ಆ ಸುವಾರ್ತೆಗೆ ಶಕ್ತಿ ಇದೆ. The power of the gospel. ಆ ಸುವಾರ್ತೆಯ ಶಕ್ತಿ. There is power in the gospel. ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆಗೆ ಶಕ್ತಿ ಇದೆ. அப்படின்னு இது சொல்றதுனால நீங்க இந்த மாதிரி வந்து சாகணும்னு உங்களுக்கு சொல்லல. ನಾನು ನೀವು ಈ ರೀತಿ ಸಾಯಿರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಏನೇ ಆದರೂ என்ன ரட்சித்தவர் ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದವರು உலகத்தையும் ரட்சிக்கணும். ಈ ಲೋಕವನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕು. ஒருத்தன் என்ன சாகடிக்க வந்தானா ಒಬ್ಬರು ನನ್ನ ಸಾಯಿಸಲು இந்த ಬಂದರೆ ಶರೀರத்தை தான் சாகடிக்க ಈ முடியும். ಶರೀರವನ್ನೇ ಸಾಯಿಸಲಾಗುತ್ತದೆ. இந்த ஆத்மாவை யாரால எதுவும் ಈ செய்ய முடியாது. ಆತ್ಮವನ್ನು ಯಾರು ಏನು இங்க ಮಾಡಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. கண்ணை மூடிட்டு நான் அப்பாவை போய் கண்ணை திறந்து அங்க ஆராதிப்பேன். ಇಲ್ಲಿ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದರೆ ಮೇಲೋಗಿ ತಂದೆಯನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇನೆ. தைரியம் அந்த courage வேணும் எனக்கு. ಆ ಧೈರ್ಯ ನಿಮಗೂ ನನಗೆ ಬೇಕು. இயேசு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ தைரியமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ಧೈರ್ಯದಿಂದ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲು யோவான் பேசுகிற தைரியத்தை கண்டு அப்படினு சொல்லி வசனம். ಯೋಹಾನನ ಧೈರ್ಯವನ್ನು ಕಂಡು தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳಿದರು. இன்னைக்கும் எவ்வளவு பேரு ಇವತ್ತು ಎಷ್ಟೋ ಜನ ஒரு சில முக்கியமான பழங்குடிகள் மத்தியில போய் ஊழியம் செஞ்சு ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. மிஷனரியா ஊழியத்துக்கு போய் ಮಿಷನರಿಯಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசுவினுடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் ಯೇಸುವಿನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು அங்க மனுஷங்களை கொன்னு சாப்பிடுறவங்க அவங்க. ಅವ ಮನುಷ್ಯರನ್ನು ಸಾಯಿಸಿ ಅಲ್ಲಿ ತಿನ್ನುವವರು ಅವರು. கேட்கும்போது பயம் வருதா? ಕೇಳುವಾಗ ಭಯ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ஆனா இவங்களுக்கு பயம் வரல. ಆದ್ರೆ ಇವರಿಗೆ ಭಯ ಬರಲಿಲ್ಲ. ஏன்னா there is power in the gospel. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ, ಧೈರ್ಯமா போறாங்க, ಧೈರ್ಯದಿಂದ ಹೋಗ್ತಾರೆ, ಮೀರಿ போறாங்க, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. அங்க போய் ಅಲ್ಲೋಗಿ அவங்க ನಿರ್ವಾಣமா இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಮೋಸமா இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ತುಂಬಾ ಮೋಸವಾಗಿರುತ್ತಾರೆ. இந்த இடத்துல கூட இந்த என்ன சொல்றது, இந்த உலகமே அவங்களுக்கு தெரியாது. ಈ ಲೋಕವೇ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவன் போன 2-3 வருஷமா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சென்டினென்டல் தீவுக்கு போய் ஒருத்தர் இறந்தாரு. ಒಂದು 2-3 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಸೆಂಟಿನೆಂಟಲ್ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ எப்படியாகிலும் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்த்துறணும்னு சொல்லி ಯಾಗಾದ್ರೂ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಬೇಕು ಅಂತ. எதுக்கு? ಯಾಕೆ? இந்த அன்பு அவர்களை உந்தி தள்ளுகிறது. ಈ ಕರುಣೆ ಅವರನ್ನು ಒಳಗೆ ತಳ್ಳಿದ ಕಾರಣ. சட்டத்தை மீறி போறாங்க. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅವರು ರೂಲ್ಸ್ ಅನ್ನು ಬ್ರೇಕ್ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு குடும்பம், ಒಂದು ಕುಟುಂಬ, எனக்கு ಕರೆಕ್ಟಾ ஞாபகம் இருக்க ವರೆಗೂ சொல்றேன், ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ನೆನಪಿರುವವರೆಗೂ ಹೇಳುತ್ತೇನೆ. 4-5 பேர், 4-5 ಜನ கணவன்மார்கள் எல்லாம் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஊழியம் பண்ணலாம். ஒரு பழங்குடி மத்தியில ஊழியம் பண்ணலாம். ಗಂಡಸರೆಲ್ಲ ಒಂದು ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಲಿ ಅಂತ எல்லா பொருட்கள் எடுத்துட்டாங்க. ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. பொருட்கள் ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த பழங்குடி மக்களுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. விமானத்துக்கு போயிட்டு ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಫ್ಲೈಟ್ ಹೋಗಿ இறங்குனாங்க. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಇಳಿದರು. இறங்கி அந்த ஆட்களை அப்ரோச் பண்ண போறாங்க. ಅಲ್ಲಿ ಆ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಹೋಗಿ ಭೇಟಿ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತಾರೆ. ಯೇಸುவை கொண்டு போன அந்த அன்பு பாருங்க. ಯೇಸುವನ್ನು ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, ಆ ಪ್ರೀತಿ ನೋಡಿ. அந்த ஆட்களை அப்ரோச் பண்ணும்போது இவங்களை அவங்க ஏத்துக்கல. ಆ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಅವರು ಹೋಗುವಾಗ ಅವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. ಈಟಿயை விடுறாங்க. ಈಟಿಯನ್ನು ತೆಗೆದು ಅದು ಇದನ್ನ பண்ணி ತಪ್ಪಿಕ பார்க்கறாங்க. ಹಾಗೆ ತಪ್ಪಿಸಲು ನೋಡುತ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ ಹಂಗೆ ಮರಿச்சு போறாங்க. ಎಲ್ಲ ಅಲ್ಲೇ ಸತ್ತೋದ್ರು. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? ಆದ್ರೆ ಏನ್ ನಡೆಯಿತು ಗೊತ್ತಾ? சில வருடங்கள் கழித்து, ಕೆಲವು ವರ್ಷಗಳ ನಂತರ மனைவிமார்கள்
ಅವರ ಹೆಂಡತಿಯರು எங்க கணவன்மார்கள் விட்டதை நாங்க போய் ஸ்டார்ட் பண்ண போறோம். ನನ್ನ ಗಂಡರು ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ದನ್ನು ನಾವು ಮಾಡೋಣ ಅಂತ இவங்க போறாங்க. ಇವರು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ இவங்க போய் ಇವರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ கொஞ்சம் கொஞ்சமா இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿ அவங்க பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ಅವರು ಪಾಪ ತುಂಬಿದ ಜೀವನವನ್ನು ஒரு ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழல. ಒಂದು ಸರಿಯಾದ ಜೀವನ ಜೀವಿಸಲಿಲ್ಲ. நிர்வாணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ಸರಿಯಾದ ಜೀವನವನ್ನು இவங்க ಜೀವಿಸಲಿಲ್ಲ. அங்க போய் ಇವರು ಅಲ್ಲೋಗಿ அந்த பழங்குடிகள் எல்லாத்தையும் மாத்தி ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು இன்னைக்கு ಬದಲಾಯಿಸಿ அங்க ஒரு ஊழியத்தை நடத்திட்டு இருக்காங்க. ಇಲ್ಲಿ ಇವತ್ತು ಅಲ್ಲಿ ಒಂದು ಸೇವೆ அங்க ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாஸ்டர்களை எழுப்பிட்டு இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க நரமாமிசம் சாப்பிடுறவங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಮನುಷ್ಯ ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನುವವರು. எது அவங்களை உந்தி தள்ளிச்சு தெரியுமா? ಯಾವುದು ಅವರನ್ನು ಮುಂದೆಗೆ ತಳ್ಳಿತು? இந்த காஸ்பல்ங்க. ಈ ಸುವಾರ್ತೆ ರೀ. காத்து போகாத இடத்துலயும் காஸ்பல் போய்டும். ಗಾಳಿ ಹೋಗದೇ ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ಸುವಾರ್ತೆ ಹೋಗುತ್ತದೆ. எதுக்கு? ಯಾಕೆ? எதுக்கு இந்த காஸ்பல்? ಯಾಕೆ ಈ ಸುವಾರ್ತೆ? இதுதாங்க நித்தியம். ಇದೇ ನಿತ್ಯ. இதுதான் பரலோகத்திற்கு என்னை உங்களை கொண்டு போகும். ಇದೇ ನಿಮಗೆ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் அவருடைய இயேசுவுடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படல. ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಆತನ ನಾಮವಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವ ನಾಮವೂ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. ನಮ್ಮ ಮರಣத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இருக்கு. ನಾವು ಮರಣದ ನಂತರ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರುವ ಒಂದು ಜೀವನವಿದೆ. இந்த காஸ்பல் மாத்திரம் இல்ல. ಈ ಸುವಾರ್ತೆ ಮಾತ್ರವೇ. ஹalleluya. ஹalleluya. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದೇ ಒಂದು ವಚನವನ್ನು 52வது சங்கீதம் 52ನೇ 7வது சாரி ஏசாயா 52 ஏசாயா 52 7வது வசனம் 7ನೇ ವಾಕ್ಯ. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன எடுத்துக்கிட்டு போற அவனுடைய பாதங்கள், ನನ್ನನ್ನು ಹೊರೆದುಕೊಂಡು ಹೋಗುವವರು, என் அன்பை எடுத்து சொல்லு போகிறான் அவனுடைய பாதங்கள், ನನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೊರೆದುಕೊಂಡು ಹೋಗುವ ಪಾದಗಳು மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு அப்படி ಪರ್ವತದ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿದೆ. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಗಳಲ್ಲಿ ஒரு வாய்ப்பு, ನನಗೋಸ್ಕರ ஒரு வாய்ப்பு, ಒಂದು ಚಾನ್ಸ್, ஆண்டவரை கொண்டு போவதற்கு ದೇವರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು தயவு ಹೋಗುವುದು. செய்து ದಯವಾಗಿ நீங்க கொண்டு போகிற அந்த சாட்சியுள்ள அந்த வாழ்க்கை, ನೀವು ಸಾಗಿಸುವ ಈ ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಜೀವನ, நீங்க கொண்டு போகிறதான சுவிசேஷம், ನೀವು ಸಾಗಿಸುವ ಈ ಸುವಾರ್ತೆ ஒருத்தருடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்தும். ಒಬ್ಬರ ಜೀವನವನ್ನೇ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அவங்க வாழ்க்கை மோசமா இருக்கும். ಅವರ ಬಾಳು ಮೋಸವಾಗಿರುತ್ತದೆ. இயேசுவின் அன்பு அவங்கள மாத்திடுங்க. ಆದರೆ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இயேசுக்குள்ளாக வரும்போது அந்த நிறைவை, அந்த சமாதானத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬರುವಾಗ ಆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರು. இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு சில கூட்டத்தை, ஆத்மாவை ஆண்டருக்குள்ள கொண்டு வர உங்களை அர்ப்பணிங்க. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ಗೆ ಕೆಲವೊಂದು ಆತ್ಮಗಳನ್ನು ಕರೆತರಲು ಅರ್ಪಣಿಸಿ. நியூ இயர்க்குள்ள ஒரு சில ஆத்மாக்களை கர்த்தருக்குள்ள சேர்க்கணும்னு சொல்லி அர்ப்பணிங்க. ಈ ನ್ಯೂ ಇಯರ್ ಒಳಗೆ ಕೆಲವೊಂದು ಆತ್ಮಗಳನ್ನು ದೇವರ ಬಳಿ ಸೇರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅರ್ಪಣಿಸಿ. There is power in the gospel. ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ இருக்கு. ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. ಸುವಿಶೇಷத்தில் ಶಕ್ತಿ இருக்கு. ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ. ஆனா அது நீங்க ஷேர் பண்ணும்போது தான், ಅದು ನೀವು ಹಂಚುವಾಗ, நீங்க கொடுக்கும்போது தான், ನೀವು ಅದನ್ನು ಕೊಡುವಾಗ, தியாகம் பண்ணுங்க, கரேஜோட தியாகம் பண்ணுங்க. ನೀವು ಅದನ್ನು ತ್ಯಾಗದಿಂದ ಅದನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಿ, எப்படியாகிலும் ಯಾವ ರೀತಿಯಾದರೂ வாயின் மூலமாய், ಮಾತಿನ வார்த்தையின் மூலமாய், ವಾಕ್ಯದ பேசுகிறது ಮುಖಾಂತರ, மூலமாய், ಮಾತನಾಡುವ ಮುಖಾಂತರ, மூலமாய், ಪ್ರಸಂಗದ ಮುಖಾಂತರ, எப்படியாகிலும் ஆண்டவரை பறைசாற்றி விடுங்க. ಯಾವ ರೀತಿಯಾದರೂ ದೇವರನ್ನು ಬಗ್ಗೆ ನೀವು ಹೇಳಿ. கொஞ்ச நாள் தான் இருக்கு. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ஒரு ಇದೆ. ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு ಒಂದೇ ಒಂದು ಆತ್ಮವನ್ನು ದೇವರ ಬಳಿ ಕರೆತನ್ನಿ. நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷ சமாதானம், ನಾನು ಹೊಂದಿಕೊಂಡ ಈ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ அவங்களும் பெற்றுக்கொள்ளணும். ಅವರು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஒரு ஃபேமிலி வந்தாங்க புதுசா. ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸದಾಗಿ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಬಂದರು. சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு ஒரு சர்ச் கிடைச்சிருச்சு. ನನಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದೆ, ಒಂದು ಸಭೆ ಸಿಕ್ಕಿದೆ. தேடிட்டு இருந்தோம், எங்களுக்கு கிடைக்கவே இல்ல சர்ச். ನಾವು ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ವಿ, ನಮಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ. ಆನ್ಲೈನ್ பார்த்துட்டு ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ, ಬಂದೆ. அவங்க பசங்க சொல்லிருக்காங்க, இங்கே போலாமோ, ಇಲ್ಲೇ ಹೋಗೋಣ ಅಂತ. வேறங்க போக வேண்டாம், ಬೇರೆಲ್ಲೂ ಹೋಗೋದು ಬೇಡ. அப்போ ಆண்டவர் அந்த ஒரு குடும்பம் என்ற அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார் பாருங்க. ಒಂದು ಕುಟುಂಬದಿಂದ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. ಕಾಂಪೌಂಡ್க்குள்ள ಕಾಲ್ வைக்கிறவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ಈ ಕಾಂಪೌಂಡ್ ಒಳಗೆ ಕಾಲಿಡುವವರಿಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನ ಕೊಡುತ್ತಾರೆ. ಹalleluya. எது பண்ணுது இந்த காஸ்பல்? ಯಾವುದನ್ನು ಮಾಡುತ್ತದೆ? ಈ ಸುವಾರ್ತೆ ಮಾಡುತ್ತದೆ. ಮನುಷ್ಯನ ವಾರ್ತೆ இல்லங்க, ಮನುಷ್ಯನ ಮಾತಲ್ಲ, ஆண்டவருடைய சுவிசேஷம் பண்ணுது. ದೇವರ ಸುವಾರ್ತೆ. ஹalleluya. ಹalleluya.